அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய புஸ்தானு சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்களுடைய தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பத்தில் அவருடைய தந்தை அவருடைய குடும்பம் நெருப்பு வணங்கிகளாக இருந்தவர்கள். ஆனாலும் சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்கள் அந்த மார்க்கம் சரி வராமல் உண்மையான தீன தேடிய ஒரு சஹாபி. அவருடைய அந்த ஊரில் இருந்து அவர் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் இருந்த போதிலும் அவர் என்ன செஞ்சார், இந்த மதீனா ஷாம் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு பிரயாண கோஷ்டியுடன் இணைஞ்சி அவர்கள் இங்கே வந்து விட்டார். அந்த கோஷ்டியில் வந்தவர்கள் அவர்களை இங்குள்ள யகூதிகளுக்கு விற்று விட்டாங்க. அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்கள் வேலை பார்த்த தோட்டம்தான் இந்த தோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி போனார்கள். கண்டவுடன் இவர் ஒரு உண்மையான நபி, இதுதான் ஹக்கான மார்க்கம் என்றதை சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தோட்டத்தில் தான் வேலை பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களோட உரிமைன்றதாக இருந்தால் எந்த அளவு தேவை, என்ன செய்யணும் என்ற அந்த ஒப்பந்தத்தை எழுதுங்க, அதை கேளுங்க என்று சொன்ன நேரத்தில் சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவங்க கேட்டாங்க, என்ன உரிமைன்றதாக இருந்தால் என்ன செய்யணும். அப்போ அந்த யஹூதி சொன்னான், இந்த தோட்டத்தில் 300 மரங்கள் நாட்டப்படணும், அந்த 300 மரங்கள்லையும் ஈச்சம்பழம் வரணும் என்ற நிபந்தனையில் சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்களுக்கு சொல்லப்பட்டு, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட வைத்து சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவங்க இதை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போய்த்து குழிகளை தோண்டுங்க 300. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 அந்த ஈச்சம்பழ மரத்தையும் தன்னுடைய கையால் இந்த தோட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினார். அதுக்கு பின்னால் அந்த வருடத்திலேயே கனியும் ஈச்சம்பழம் வந்தது. அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் உரிமையிடப்பட்டார்கள். சல்மான் ஃபாரிசி ரதியுல்லாஹன் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சரியான கவலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தங்கள் என்னை கலந்து கொள்ள கிடைக்கல, பத்ரில் கலந்து கொள்ள கிடைக்கல, உஹுதில் கலந்து கொள்ள கிடைக்கல, நிறைய யுத்தங்களில் எனக்கு கலந்து கொள்ள கிடைக்கல. காரணம் என்னவென்றா, இந்த தோட்டத்தில் இருந்த வேலை நான் இவங்கள்ட்ட அடிமையாக இருந்தது. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 300 மரங்களை நாட்டி என்னை உரிமை விட்டாங்களோ, அதுக்கு உதவி செய்தாங்களோ, அந்த நாளில் இருந்து நான் எந்த யுத்தங்களில் இருந்தும் தப்பல்ல, எல்லா யுத்தங்கள்லையும் கலந்து கொண்டேன். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஒரு பாரசீகத்து சஹாபி, ஒரு அஜமி, எந்த அளவுக்கு இவருடைய அந்தஸ்து போனதுண்டா, அன்சாரிகள் சொன்னாங்க சல்மான் ஃபாரிசி மின்னா, சல்மான் ஃபாரிசி என்றவர் அன்சாரிகளை சேர்ந்தவர். முஹாஜிரீங்கள் சொன்னாங்க, இல்லை அவர் எங்களுக்கு தாங்க, சல்மான் ஃபாரிசி மின்னா, அவர் எங்களை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, சல்மான் ஃபாரிசி லாமினல் முஹாஜிரின் வலாமினல் அன்சாரின், சல்மான் ஃபாரிசி மின்னி வமின் அஹ்லி பைத்தி, சல்மான் ஃபாரிசி என்பவர் என்னை சார்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்றார்கள். ஒரு அஜமி சஹாபி, அவர் இஸ்லாத்துக்காக செய்த தியாகத்தினால அவர் அஹ்லுல் பைத்துகளோடு கொண்டு போய் இணைக்கப்படும் அளவுக்கு அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வளர்த்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தோட்டத்தில் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதோட ஒரு கிணறு இருக்கிறது, அதுலேயும் நாங்கள் தண்ணீர்களை அருந்தினோம். மக்கள் அதில் தண்ணீர்களை அருந்தி கொண்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.